செப்டம்பர் 18 இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் மேஜராக பாதிக்கப்பட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க கிடையாது, ஆல்ரெடி படிக்க வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பெர்மிட், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் அண்ட் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டை பற்றி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப குரூசியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னா இனி இதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட் உங்களுக்கு 100% கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. இந்த கண்ட்ரி வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப வெல்கமிங்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எல்லாரும் வரதுக்கான மெயின் கோல் என்னவா இருக்கும்னா ஒர்க் பெர்மிட் தான், இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஐம் செந்தில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 18 இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பெர்மிட், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் அண்ட் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டை பற்றி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப குரூசியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கனடாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கே வரதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும், இங்கே வரதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இங்கே கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் கண்டிப்பாக பாருங்கள். கனடாவில் இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த ஆட்சியும் பிடிக்கலான் இருக்குல்ல, அதுக்கான ட்ரை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓவரால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இமிகிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான். ஸோ வந்துட்டு நிறையா பாசிபிள் வேஸில் டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய டைட்டன் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு கனடா வரதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ இன்னமும் ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்றத பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் டெம்பரரி ரெசிடென்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் சஸ்டைனபிள் வால்யூம்ஸ். எல்லாத்துக்கும் முன்னாடி சுபம் போட்டு ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வேற. ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 2025ல 10% ரிடக்ஷன் இன் ஸ்டடி பெர்மிட். அதாவது இருக்கிறத விட 2024ல இருக்கிறத விட இன்னும் 10% குறைச்சிருக்காங்க. விச் இஸ் 485,000ல இருந்து 437,000 ஆயிடும். இது பார்க்குறப்போ வந்துட்டு ஈவன் தான் இது ஹையர் அமௌண்ட்ன்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுள் த டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருந்தாங்க. 2022 2023ல ஆல்ரெடி ஒரு ரிடக்ஷன் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்தராக இன்னொரு 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்துட்டு 2025க்கு மட்டும் இல்லை, ஃபர்தராக வேற எதுவும் அப்டேட்ஸ் வரலன்னா 2026க்கும் இதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இன்கேஸ் அவங்க இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலன்னா அதை வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன் பிஜிடபிள்யூபி விச் இஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட். ஸோ இங்கே எல்லாருமே படிக்க வராங்க அப்படின்னாலே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே படிக்கிறதுக்கே வருவாங்க இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அந்த பிஜிடபிள்யூபியில் ஒரு 2 மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம். Graduates from program at public colleges will remain eligible for a PGWP up to 3 years if they graduate from a field of study linked to occupation in long-term shortage. So in short, இதுக்கு முன்னாடி PGWP னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு 1 year படிச்சா 1 year PGWP which is work permit. 1 year இங்க ஒர்க் பண்றதுக்கான பெர்மிட் கிடைக்கும். 2 years கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 3 yearsக்கான ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா, அதாவது நார்மல் காலேஜஸ், யூனிவர்சிட்டி இல்லாம காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி லிங்க்டு டு ஆக்குபேஷன் லாங் டேர்ம் ஷார்டேஜ். ஸ்பெசிஃபிக்கா இந்தந்த ஃபீல்டுக்குன்னு சொல்லல, அதை எப்போ ரிலீஸ் கொடுப்பாங்கன்றதும் தெரியல. அண்ட் இது வந்துட்டு எப்பயுமே ஃபிக்ஸ்டா இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்லை, எப்போ வேணாலும் இவங்க மாத்தலாம். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு இங்க வரீங்க அப்படின்னா இனி இதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட் உங்களுக்கு 100% கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்துட்டு லாங் டேர்ம் ஷார்டேஜை பொறுத்து அந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிக்கு மட்டும்தான் அங்கே கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்போ வேணாலும் மாற்றலாம். அண்ட் இன்னொரு மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா CLB ஸ்கோர் ஆஃப் 7 ஃபார் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் அண்ட் CLB ஸ்கோர் ஆஃப் 5 ஃபார் காலேஜ் கிராஜுவேட் would be required. அதாவது ஒரு இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நம்ம எழுதணும். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து படித்தோம் அப்படின்னாலே பிஜிடபிள்யூபி அப்ளிகேஷன் போடுவோம், நமக்கு ஒர்க் பெர்மிட் கிடைச்சிரும். பட் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க, ஃப்ரெஞ்ச் ரொம்ப கம்மி கேஸாக தான் இருக்கும். அதுல வந்து யூனிவர்சிட்டியில் படித்தா CLB 7 எடுக்கணும் அண்ட் காலேஜஸ்ல படிச்சாங்கன்னா CLB 5 எடுக்கணும். இது ஒரு புது ரெக்குயர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு பேசிக்கா எனக்கு எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா, இப்போ நான் படிக்க வரும்போது ஒரு IELTS அகாடமிக் எழுதிட்டு வரேன். இப்போ செகண்ட் நான் எழுத போறது IELTS அகாடமிக்கா, இன்கேஸ் அது அகாடமிக் அப்படின்னா நான் எழுதின ஸ்கோரே எனக்கு வேலிடிட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாமா
அப்படி இல்லை நான் ஜென்ரல் எழுதணும் அப்படின்னா நான் இன்னொரு தடவை எழுதணும், அமௌண்ட் பே பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். 7 வரலன்னா அதுக்கு இன்னொரு தடவை நம்ம எழுதணும். ஸோ இப்போ யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் இங்கனுக்குள்ள வந்துட்டு நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இதுவும் ஒரு பேர்டனாக ஆட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கும் படிச்சுட்டு அசைன்மெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதணும். அண்ட் அதுக்கு மீறி நம்ம மார்க்கும் எடுத்துட்டோம், ஒர்க் பர்மிட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இன் ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம்னா சிஆர்எஸ் ஸ்கோர் வந்துட்டு 2 years நம்ம வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தா தான் நமக்கு நல்ல சிஆர்எஸ் ஸ்கோர் வரும். அதை வச்சு தான் பிஆர் வாங்க முடியுன்ற நிலைமை வரும். ஸோ ஐஎல்ஸோட வேலிடிட்டி பார்த்தோம்னா 2 years தான். இங்கக்குள்ள வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 months மினிமம் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 years கெயின் பண்றப்போ அந்த வேலிடிட்டி போயிடும். ஸோ பிஆருக்கு நம்ம இன்னொரு தடவை திரும்ப நம்ம ஐஎல்ஸ் ஆர் செல்ஃப் ஆர் அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் ஆர் பிரெஞ்ச் டெஸ்ட் எழுதி நம்ம திரும்ப அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு நம்ம பிஆர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 3 இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் ஆன்சர் வரல. November 1st இருந்து இது அப்ளை பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல மேஜரா பாதிக்கப்பட போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புதுசா வர்றவங்க கிடையாது, ஆல்ரெடி படிக்க வந்திருக்காங்க. பாத்தீங்களா, இப்போ மே 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்லை Jan 2024 வந்து 2 year கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, எனக்கு 3 year ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இந்த November 1st இது எஃபெக்டிவ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிஜிடபிள்யூபி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை கன்சிடர் பண்ணி இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது பண்ணலை. பட் இது எப்படி போகுன்றதுன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த மேஜர் அப்டேட் எதை பத்தின்னு பார்த்தா ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் பத்தி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிமிட்டிங் ஒர்க் பெர்மிட் எலிஜிபிலிட்டி டு ஸ்பௌஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒன்லி தோஸ் whose program is at least 16 months in duration. அதாவது மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டே கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட ஸ்பௌசஸ்க்கு ஒர்க் பெர்மிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அதுலேயும் என்ன செக் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 16 months அவங்களோட கோர்ஸ் இருக்கணும், அதாவது 2 year ப்ரோக்ராமாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு கோர்ஸை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி 1 year அதாவது 3 termsலேயே முடிச்சிருவாங்க. ஏன்னா 4th டேர்மோட ஃபீஸ் கட்டணும், அது வந்துட்டு கொஞ்சம் ஹையராக இருக்கும். சம் யூனிவர்சிட்டிஸில் ஒரு $20,000 to $30,000 கூட இருக்கலாம். அதனால ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி 3 termsலேயே முடிச்சுட்டு வேமா ஒர்க்குக்கு போவாங்க. ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதையும் நம்ம பண்ண முடியாது. 1 year கோர்ஸ் எடுத்தால் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு செக்கு. அதுலேயே இன்னொரு என்ன டைட்னிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லிமிட்டிங் ஒர்க் பெர்மிட் எலிஜிபிலிட்டி டு ஸ்பௌஸ் in management or professional occupation or in sector with labor shortages. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா ஒரு சில ஆக்குபேஷன்ஸ்க்கு மட்டும் தான்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கிளியரா சொல்லலை. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடையாது, ஈவன் தோ 16 months ப்ரோக்ராம் இருந்தாலும்ன்ற மாதிரி தான் இதையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டடி பெர்மிட்ல பார்த்தோம்னா இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்காங்க, 2025 to 2026 ஸ்டடி பெர்மிட் இன்டேக் கேப் will include masters and doctoral students who will now have to submit a provincial or territorial attestation letter. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் யாரும் நம்ம சப்மிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இதுக்கப்புறம் அந்த லெட்டரும் நம்ம சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. யூஸ்வலா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிஆர் கவுண்ட் ரிலேட்டடாக தான் வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரரி ரெசிடென்ஸோட கவுண்ட்டை கம்மி பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்கையும் குறைக்கிறாங்க, பிஜிடபிள்யூபியோட எலிஜிபிலிட்டிலையும் கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேஜர் அப்டேட்ஸ்னால 60,000 கவுண்ட் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக டிஆரோட கவுண்ட்டை குறைக்கிறது தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட தீம். ஆல்சோ பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒர்க் பெர்மிட் முடிய போகுது அப்படின்னா பிஆர் கிடைக்கிறனா அவங்களுமே திரும்ப போகிற மாதிரி இருக்கும். இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நியூ எலிஜிபிலிட்டி வந்துட்டு November 1 ஸ்டார்ட் ஆக போகுது, அப்ளை ஆக போகுது. ஸோ ஆன் டேட் கேஸ் அவங்களுக்கு பிஜிடபிள்யூபி அதாவது ஒர்க் பெர்மிட் கிடைக்கலன்னா அவங்களுமே திரும்ப அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் கனடாவுக்கு 2022 வந்தேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நான் வரதுக்கு டிசைட் பண்ணியிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா மாட்டேன். ஒய்? பிகாஸ் நான் இங்கே வரும்போது ஜிஎஸ்சி $10,000 கட்டினேன். இப்போ ஆல்ரெடி அது $20,000 ஆக்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம தான் அப் ஃப்ரண்ட்டாக வைக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோன்னா நான் இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், என்னோட ஸ்பௌஸுக்கும் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்கே வரதுக்கு டிசைட் பண்ணேன். பட் இங்கே எல்லாரும் வரதுக்கான மெயின் கோல் என்னவா இருக்கும்னா ஒர்க் பெர்மிட் தான், இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த ஒர்க் பெர்மிட்டே கிடைக்கும்ன்றது ஒரு சர்டனிட்டி இல்லை அப்படின்னா இந்த கண்ட்ரி வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப வெல்கமிங்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ
இப்போ நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து படிக்கிறேன், எனக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்கணும், நான் கண்டிப்பாக வருவேன். பட் நாளைக்கே இந்த கிரைட்டீரியாவில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, என்னோட ஃபீல்டே அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. படித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு என்னோட ஹோம் கண்ட்ரிக்கு தான் திரும்ப போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் நடுவில் நான் கண்டிப்பாக வரதுக்கு டிசைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஃபீல்டெலாம் பார்த்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வைஸான டிசிஷன் எடுங்க. நான் வந்துட்டு ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்டோ இமிக்ரேஷன் லாயரோ கிடையாது. இந்த கண்ட்ரிக்கு நான் வரும்போது என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி வேறு எதுவும் லாயர்ட்டெல்லாம் போகாமல் நானே அப்ளை பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேருக்கு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கனடா மூவ் ஆகிறத பற்றி வேறு வீடியோஸும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இமிக்ரேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எது ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கனடாக்கு வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். until then see you, bye bye.